மற்றொரு அண்மை செய்தி. செஞ்சி அருகே டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செஞ்சி அருகே டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்த மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது, அது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருக்கக்கூடிய பாலப்பாடி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடை அமைந்திருக்கக்கூடிய சாலையின் வழியாகத்தான் புதுப்பாளையம், கருவாச்சித்தாங்கல், புலிப்பட்டு, பாக்கம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல முடியும். இதனால் நாள்தோறும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர், பெண்கள் என பல தரப்பட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த டாஸ்மாக் மதுபான கடையை கடந்துதான் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் டாஸ்மாக் மதுபான கடையில் மது வாங்கி குடிப்போர் அவ்வழியாக செல்வோரை வழிமறித்து தகராறு செய்வது, பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகள் மற்றும் பெண்களை கிண்டல் செய்வது என பல்வேறு வகைகளிலும் தொந்தரவு செய்து வருவதால் பாலப்பாடியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி புதுப்பாளையம், கருவாச்சித்தாங்கல், புலிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருவதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பான புகார் மனுக்களை மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், அந்த பகுதியைச் சேர்ந்த வருவாய் வட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற யாரும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு தற்போது பாலப்பாடி டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி கோஷங்களை எழுப்பியபடியும் அரசு கண்டித்தும் கோஷங்களை எழுப்பியபடி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் நல்லான்பிள்ளை பெற்றால் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மாக் கடையை மூட 2 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக தற்போது போலீசார் வாக்குறுதி அளித்திருக்கின்றனர். இதனை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதை என பொதுமக்கள் தற்போது முடிவு செய்திருக்கின்றனர். போலீசார் அளித்த வாக்குறுதியின்படி 2 நாட்களில் டாஸ்மாக் மதுபான கடையை மூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி டாஸ்மாக் மதுபான கடையை நாங்களே இடித்து அகற்றுவோம் என அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றனர். தற்போது டாஸ்மாக் மதுபான கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் நிலவி வருகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.